வெல்கம் டு இதிரி சேனல். இப்போ நான் தயிர் கிரேவி செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே இப்போ நம்ம கடுகு பருப்பு சேர்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா வதங்க விடலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இன்னும் சேர்த்த நம்ம வதங்க விடலாம். ஒரு சின்ன தக்காளி நம்ம வெட்டி வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு சின்ன தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதங்கட்டும். தயிருக்கு கொஞ்சம் மல்லித்தலை வெட்டி வச்சுருக்கேன். நம்ம தயிர் தாளிக்கிறப்ப லாஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் லேசாக இன்னும் கொஞ்சம் வதங்க விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துறேன். இதில் காரம் இல்லை, சும்மா கலருக்காக, சும்மா லைட்டாக காஷ்மீருக்காக கலந்தாச்சு. இப்போ நம்ம இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மல்லித்தலை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிரை நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு ஆறினோடனே நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். தயிருக்கு ரெடி பண்ணியாச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆறிச்சு. நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். இதுக்கு அப்பளம் வறுத்துக்கலாம். அப்பளம் வறுத்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.